குடித நீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடப்போகிறது. அங்க இருக்கிற அதிகாரிகளை கூப்பிட்டு அது குறித்து கலந்தாலோசிக்கக்கூடிய இந்த காலகட்டம் இது. இந்த காலகட்டத்திலே கொடைக்கானல் வருகிறார் என்பது, அது குடும்பத்தோடு ஓய்வெடுத்து வருகிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு கொடைக்கானலுக்கு வருவது என்பது வியத்தகு விஷயமாக மக்கள் கருதுகிறார்கள். கோடை வெயிலுக்கு மக்கள் படுகிற துன்பம், குறிப்பாக இந்த 4 நாட்களும் கடுமையான வெயில் இருக்கிறது என்பதை வானிலை ஆராய்ச்சி மிக தெளிவாக குறித்திருக்கிறது. போதை காளான்கள் வளர்க்கக்கூடிய கொடைக்கானலுக்கு போகிறார். அங்கேதான் போதை காளான்கள் கிடைக்கிறது. அங்கே இருக்கிற பல இலைகள் பாதிக்கப்பட்டு பணத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட கொடைக்கானலுக்கு போகக்கூடியவர் நிர்வாக ரீதியாக இந்த கடந்த ஒரு வாரமாக இந்த நிகழ்வுகள் தமிழகம் முழுவதும் நடக்கிறது. இதற்கான நடவடிக்கையை பார்த்தாரா? ஆனால் இன்றைக்கு கொடைக்கானலிலே ஒரு புறம் காட்டுத்தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அதை அமர்த்த முடியாத சூழ்நிலையிலே இதை பார்க்கிற போது வீரமன்னன் குடில் வாசித்த கதையாகத்தான் இவர் குடும்பத்தினர் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற வரைமுறை தமிழக அரசியலில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறது. குறிப்பாக திமுக நிர்வாகிகள் தான் இந்த குட்கா கடத்தலை, போதை வஸ்து கடத்தலை, அங்கே ஜாவர் சாதிக்கிலிருந்து நெல்லையில் இருக்கிற அங்கே மாவட்ட கவுன்சிலர் வரை அந்த போதை வஸ்தை கடத்துவதிலே திமுகவினர் தான் முன்னணியில் இருக்கிறார்கள். அதோடு வடநாடுகளிலே இப்பொழுது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற காலம், இவர் இந்தியா கூட்டணியை நம்பாமல் இந்தியாவுக்கு பிரச்சாரம், இந்தியா என்ற கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்யக்கூட போக துணியாமல் அது மேல் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு அவர் கொடைக்கானல் வருகிறார் என்று கருதுகிறோம். இந்த நேரத்திலே முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு கொடைக்கானலுக்கு வருவது என்பது வியத்தகு விஷயமாக மக்கள் கருதுகிறார்கள். அவரே தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. கோடை வெயிலுக்கு மக்கள் படுகிற துன்பம், குறிப்பாக இந்த 4 நாட்களும் கடுமையான வெயில் இருக்கிறது என்பதை வானிலை ஆராய்ச்சி மிக தெளிவாக குறித்திருக்கிறது. இந்த நேரத்தில் மக்களை பாதுகாக்க ஏதேனும் திட்டங்களை செயல்படுத்துகிற வகையிலே, மக்களுக்கு அறிவுரை வகையிலே செய்கிற வகையிலே தமிழக முதலமைச்சர் நடந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கொடைக்கானலிலே ஒரு புறம் காட்டுத்தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அதை அமர்த்த முடியாத சூழ்நிலையிலே இதை பார்க்கிற போது வீரமன்னன் குடில் வாசித்த கதையாகத்தான் இவர் குடும்பத்தினர் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற வரைமுறை தமிழக அரசியலில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறது. குடித நீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடப்போகிறது. அங்க இருக்கிற அதிகாரிகளை கூப்பிட்டு அது குறித்து கலந்தாலோசிக்கக்கூடிய இந்த காலகட்டம் இது. இந்த காலகட்டத்திலே கொடைக்கானல் வருகிறார் என்பது, அது குடும்பத்தோடு ஓய்வெடுத்து வருகிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அதோடு வடநாடுகளிலே இப்பொழுது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற காலம், இவர் இந்தியா கூட்டணியை நம்பாமல் இந்தியாவுக்கு பிரச்சாரம், இந்தியா என்ற கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்யக்கூட போக துணியாமல் அது மேல் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு அவர் கொடைக்கானல் வருகிறார் என்று கருதுகிறோம். இது மிக அபத்தமான செயல், ஒரு முதலமைச்சர் செய்யக்கூடிய செயல் அல்ல என்பதைத்தான் நான் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். மனு கொடுப்பது, முதல்வரிடம் மனு கொடுப்பது என்பது என்ன காரணம் கொடுக்க என்பதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே 2 நாட்களாக இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒத்தக்கடையில போதை வஸ்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இளைஞர்களும் சரி, பல்வேறு ரவுடி சேர்ந்தவர்களும் சரி, அங்க இருக்கிற கடைகளை அடித்து நொறுப்பதற்கு ஒரு வாரமாக அந்த பிரச்சனை காவல்துறைக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே காவல்துறைக்கு பேசி உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி, காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அதை பற்றி இதுவரை கவனம் செலுத்தவில்லை. இன்றைக்கு அந்த ஒத்தக்கடையிலே இன்றைக்கு கடையடைப்பு நடத்துகிறது. மக்கள் அதற்கான அந்த குறிப்பிட்ட தவறு செய்தவர்களை, கடையை அடித்தவர்களை, உடைத்தவர்களை மாலை 7 மணிக்கு மேல் நடமாட முடியாது. அந்த காலத்துல சொல்லுவாங்க, பெண்கள் தான் நட முடியும்னு சொல்லுவாங்க. இப்ப சாதாரண மக்களே மதுரை மாவட்டத்திலே நட முடியாத சூழ்நிலைக்கு போதை வஸ்துக்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு பண்ணிக்கிறார்கள். காவல்துறை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இதுவரை போதை வஸ்தை ஒழிப்பதற்காக, தடுப்பதற்காக காவல்துறை மூலம் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர் கடைசியில் என்ன கேட்டா, போதை காளான்கள் வளர்க்கக்கூடிய கொடைக்கானலுக்கு போகிறார். அங்கேதான் போதை காளான்கள் கிடைக்கிறது. அங்கே இருக்கிற பல இலைகள் பாதிக்கப்பட்டு பணத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட கொடைக்கானலுக்கு போகக்கூடியவர் நிர்வாக ரீதியாக இந்த கடந்த ஒரு வாரமாக இந்த நிகழ்வுகள் தமிழகம் முழுவதும் நடக்கிறது. இதற்கான நடவடிக்கையை பார்த்தாரா? குறிப்பாக திமுக நிர்வாகிகள் தான் இந்த குட்கா கடத்தலை, போதை வஸ்து கடத்தலை, அங்கே ஜாவர் சாதிக்கிலிருந்து நெல்லையில் இருக்கிற அங்கே மாவட்ட கவுன்சிலர் வரை அந்த போதை வஸ்தை கடத்துவதிலே திமுகவினர் தான் முன்னணியில் இருக்கிறார்கள். ஆக ஆளுங்கட்சியே இந்த தொழில் நடத்துவதாகத்தான் எல்லோரும் கருதி கொண்டிருக்கிறோம். ஆக இது தடுப்பதற்கான வழியை முதலமைச்சர் கருதாவிட்டால் அவர் நிச்சயமாக உண்மையான முதலமைச்சராக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்க மாட்டார். மக்களுடைய கட்டப்பேரத்தான் வாங்குவார். நற்பெயரை உடனடியாக அவர் கொடைக்கானல் சுற்றத்தை ரத்து செய்துவிட்டு குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு, போதை வஸ்தை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் ஒரு நோக்கத்திலே சொந்த கருத்தாக
அவர்கள் ராகுலையும் மோடியும் அவர்கள் தான் வர முடியும் என்ற நோக்கத்திலே அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நல்ல பிரதமர், ஒரு தமிழகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பிரதமர், தமிழகத்து உரிமைகளை காக்கக்கூடிய பிரதமர் வர வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். சொல்லும்போது கூட சில பேர் நினைத்தார்கள் எப்படி வர முடியும் என்று சொன்னால், நான் அதற்கு உதாரணமாக சொன்னேன், தேவேகவுடா வரவில்லையா, சந்திரசேகர் வரவில்லை என்று சொன்னேன். இன்றைக்கு என்ன சொல்றோம்னா, தமிழகத்துக்கு விடிவு காலம், மத்திய அரசிலே நீர்வளத்துறை அமைச்சராக, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக, உள்துறை அமைச்சராக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள், அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள் வந்தால்தான் தமிழகத்துக்கு விடிவு காலம். ஏனென்றால் ஏற்கனவே திமுக 11 அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார்கள், இன்றைக்கு பிஜேபியில் இருக்கிறார்கள். எந்த மத்திய அமைச்சராவது தமிழகத்திற்கு எந்த திட்டத்தையும் கொடுக்கவில்லை, எந்த உரிமையும் பெற்றுத் தரவில்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.